சிந்தாமணி எலெக்ஷன்ல எல்லாருக்கும் காசு குடுத்து ஜெயிச்சிடுறாங்க. இத பார்த்த முத்து, ச்சே! மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு தோத்துடுச்சே! எல்லாமே நம்மளால தானே! மீனாவ நம்ம தானே நிக்க வச்சோம் எலெக்ஷன்ல வற்புறுத்தி. ச்சே! மீனா இப்ப தோத்து போற மாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முத்து, சரக்கு அடிக்கிறதுக்காக ஒயின் ஷாப் போறாரு. முத்து கொஞ்சோண்டு அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, மீனாவ கத்தியால குத்தணும் அந்த பார்ல வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். முத்து குடிச்சிட்டே செல்வத்திட்ட புலம்பிட்டு இருக்காரு. மீனா தேர்தலையும் தோத்துடுச்சு பாவம். என்னால கத்தியால குத்தும் வாங்கிடுச்சு. எல்லாம் என்னால தானே! எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே செல்வம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து. நீ மீனா ஜெயிக்கணும்னு நெனச்ச. உன்ன மாரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்குலாம் மீனா குடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது? சிந்தாமணி கிட்ட நெறைய பணம் இருக்கு. பணத்த குடுத்து தான் ஜெயிச்சிருக்கு சிந்தாமணி. ஆனா, உண்மையா நேர்மையா தேர்தல் நடந்திருந்தா, மீனா தங்கச்சி தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, உண்மதான் செல்வம். இந்த தேர்தல் மட்டும் நேர்மையா நடந்திருந்ததுன்னா, மீனா தான் ஜெயிச்சிருக்கணும். மீனாவ ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. மீனா எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணியிருப்பா. ஆனா, இந்த மக்கள் காச வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க. என்ன பண்றது? மக்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்ப மீனா மூஞ்சிய பார்க்கறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் அப்படி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனாவ கத்தியால குத்துன சிந்தாமணி ஆளு பக்கத்துல குடிச்சிட்டு இருக்கும்போது, செல்வம் மேல விழுந்துடுறாரு. உடனே செல்வம் கேட்குறாரு, "எப்பா குடிக்க தான் வந்திருக்க பாருக்கு. மேலலாமா உழுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சிந்தாமணி அடியாளு, "என்ன மேல தானே விழுந்தாங்க? நோ அடிச்சிட்டா மாரி அப்படியே அழுவுற. போயா" அப்படி சொல்லி நெக்லா பேசுறாரு. உடனே முத்து சிந்தாமணியோட அடியாள சட்டைய பிடிக்கிறாரு. "டேய் யார் மேல வந்து யார் கை வச்சு என்ன தெக்லா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு. அப்பதான் முத்துக்கு உடனே ஞாபகம் வருது. இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு செல்வம். உடனே செல்வம் சொல்றாரு, "எனக்கு ஞாபகம் வரலையே முத்து என்ன சொல்ற?" அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "செல்வம் இவன் யார் தெரியுமா? மீனாவ கத்தியால குத்திட்டு ஓடுனானே அவன் தான் செல்வம்" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய போட்டு உடனே பலார்னு அடிக்கிறாரு. உடனே சிந்தாமணி அடியாளு, "ஐயோ மாட்டிட்டோம் போலக்குதுடா, நம்ம ஓடிடலாம்" அப்படி சொல்லிட்டு ஓடுறாரு. ஆனா முத்து விடாம புடிச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. "சார் என் ஒய்ஃப வந்து தேர்தல் நிக்கும்போது கத்தியால குத்திருக்கான் சார். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா சிந்தாமணி தான். கையும் களவுமா புடிச்சிட்டு வந்திருக்கேன். இவன அரெஸ்ட் பண்ணுங்க சார்" அப்படின்றாரு. மீனாவ ஆள் வச்சு கத்தி குத்துறதுக்காக சிந்தாமணியும் அரெஸ்ட் பண்றாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, ச்சே! சிந்தாமணி இந்த அளவுக்குலாம் கேவலமா நடந்துப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. தொழில்ல போட்டியா இருந்தாங்க சரி. எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்கணும்னு நெனச்சாங்க சரி. ஆனா உங்கள கொல்ல போற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்களே! அன்னைக்கு மட்டும் நான் குறுக்குல வரலாம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. மீனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கிறியா? உனக்கு என்ன ஆயிருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கூப்பிட்டு திட்டுறாரு. பாத்தியா விஜயா? உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கியே. இந்த பார் நம்ம வீட்லருந்து ஒரு உயிரே போயிருக்கும். இதுக்கப்புறம் நீ சிந்தாமணி கிட்ட பேச்சே வச்சுக்காத அப்படின்ற மாரி அண்ணாமலை விஜயா திட்டுறாரு.